தாத்தா உங்களுக்கு எல்லா பாஷையும் தெரியுங்களா? எல்லா பாஷையும் தெரியுமா? தமிழ் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சம். ஓ கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா 2 வருஷம் முன்னாடி வந்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 2 குட்டி பேரப்பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தாரு. என்ன தாத்தா பேரப்பிள்ளைங்க? அமெரிக்காவில் ஓ ஆப்பிரிக்காலையா இருக்கிறாங்களா? சரி தாத்தா, நீங்க மட்டும் தனியாக வந்துருக்கிறீங்க. பாட்டி எங்க தாத்தா? நைனையா பாட்டி ஊரில் விட்டு வந்துட்டாராங்க. ஏன் பாட்டி என்னாச்சுங்க? நீங்க உட்காந்து தாத்தா, உங்களுக்கு கால் வலிங்க. அப்படியே உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசுங்க. கொச்சினையா இவர் எல்லா பாஷையும் பேசுறாரு. இன்னும் ஹிந்தி பேசுறாரு, தமிழ் பேசுறாரு. ஏன்னா பல நாடுகள் போறதுனால அவர் பல எங்க பாட்டி என்னங்க? ஓ பாட்டி வயசாயிடுச்சாமா, அவங்களுக்கு முட்டி வலி கால் வலியாமா. அவங்க வீட்டில் யாராச்சும் கூட்டு வந்தால் தான் நடக்க முடியுமா. அதனால அவர் விட்டுட்டு வந்தார், பேர குழந்தைய விட்டுட்டு வந்தார். சரிங்களா? அவங்க அதனே இந்த தமிழ் மெத்தட் சர்ச்சை உங்களை அன்போட வரவேற்குது. தெரியுங்களா? எங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் ஸ்ரீதாசன். லாஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணியிருப்பீங்களே, எங்க பாஸ்டர் மாற்றீங்கன்னு அதனால பாஸ்டர் தெரியுதா? பார்த்தீங்களா? அருமையான நல்லா பாஸ்டர். சரிங்களா? சரி இப்போ தாத்தா, சரி தாத்தாவை நீங்க வந்தாரு, யாருமே கை தட்டி வர வைக்கவே இல்லையே. ஒரு கை தட்டி அவருக்கு வரவேற்பீங்க, கோச்சிப்பாரு. சரிங்களா? வரவைத்தீங்கன்னா வரவை காட்டி அப்புறம் போய் என்ன திட்டுவார். ஃப்ளைட் ஏற்ற போது என்ன திட்டி விட்டுருவார். ஆகவே வரவைத்தாங்க தாத்தா. உட்காருங்க, என்ன கால் வலிக்கிறீங்க, நிற்க முடியுமா? சரி 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 சரி. போன வருஷம் நீங்க வராமல் போயிட்டீங்களே, ஏன் வரல? ஓ கொரோனா எல்லா உலக நாடு கூட வந்ததுல, அந்த கொரோனால வரல. உங்களுக்கு எது கொரோனா வந்துச்சுங்களா? கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் 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 வந்துதான். என்ன தாத்தா தமிழே பேசுங்க, மற்ற பாதியில பேசுங்க. இல்லை தமிழ் தெரியுமில்ல, நீங்க வேற நாம் போய் டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவேன். உங்க பாஷையில பேசுங்க, எல்லா பாஷையிலும் பேசுங்க. சரிங்களா? இப்ப ஏன் கொஞ்சம் தொண்டை உங்களுக்கு கரங்குது? அவருக்கு தொண்டையில் ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குதாம்மா. அதனால நல்லா பேசுவார். அதனால சரியா எனக்கே புரிய மாட்டேங்குது என்ன பேசுகிறாருன்னு. சரிங்களா? சரி சரி. இப்போ இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? சந்தோஷம் கொண்டு வந்திருக்கீங்களா? சந்தோஷம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதாவது என்ன சொன்னார்? படா பெரிய பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறாராமா. அது என்ன சந்தோஷம்? ஒரு வசனம் காட்சி நீங்க சொன்னீங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, பைபிள் வச்சுக்கிறீங்களா? லூக்கா 2:10 சொல்றாரு. எடுத்து வாசிங்க. லூக்கா 2:10 யாராச்சும் வாசிங்க. வாசிங்க. அவர் கேளுங்க. அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, முதலாவது வேதவசனம் லூக்கா 2:10 சொல்லப்பட்டு பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு ஒரு பயம் இருக்கும். இருக்குதா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா வர புது ஆண்டு எப்படி இருக்குதுமோ எப்படி ஆகுமோ தெரியல. நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இன்னும் வீட்டில் பல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. அதைத்தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. முதலாவது நீங்க பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் இல்லை பயம் இருக்கு. பயம் இல்லாமல் இருக்குதா? எல்லாருக்கும் பயம் இருக்குது. பயப்படாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல செய்தி என்ன செய்யணும்? பயந்துடாதீங்க. ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில எப்படி வாழ முடியுமோ, இவ்வளவு கடன் இருக்கு, எதையும் நினைக்காதீங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல, பயப்படாதீர்கள். ரெண்டாவது வசீங்க, இதோ எல்லா பாருங்க, ஒரு ஜனத்துக்கு இல்ல, இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, எல்லா உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்களோ எல்லா ஜனத்துக்கும்
சந்தோஷம் லேசான சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் நான் எதுவும் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், நியூஸை கேட்குறேன். வாழ்க்கையில் வெறுப்பு, தற்கொலை. வாழ்க்கையில் குடும்பத்தோட இப்போ கூட ஒரு 2 பேர் 2 குழந்தை கொன்று மனைவி கொன்று அவங்க செத்துட்டாங்க. ஆன்லைனில் சூதாட்டத்தில் சிக்கி கடலை சிக்கி அன்னதும் செத்துக்கொண்டே மடிந்து கொண்டே வாழ்க்கை இருக்கிறாங்க. ஆனால் வேறு சொல்வது மிகுந்த சந்தோஷம், லேசான சந்தோஷம் இல்லை, இந்த சந்தோஷம் படங்கிறாரு மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் தேவையாளிங்க, சிறு பிள்ளையா இருந்தாலும் பெரியவா இருந்தாலும் இந்த சந்தோஷம் கடையில் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. சந்தோஷம் எங்கே கிடைக்குது? ஆண்டவரத்தில், இயேசு ஆண்டவரத்தில் கிடைக்குது. அதான் சொல்லப்படுது. முதலாவது நீங்க பயப்படாதீங்க, 2வது சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, ஒரு குண்ணி. இதுதான் நல்ல செய்திங்க. இந்த ஆண்டில், இந்த நாளில், இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல செய்தின்னா பயப்படாதீங்க. 2வது சந்தோஷமாயிருங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க. பைபிள் இன்னொரு வார்த்தை சொல்றது, உங்க வார்த்தையெல்லாம் யார் மேல போட்டு விடுங்க? கடவுள் என்ற போடுங்க. கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்து விடு. வந்திருக்கிற இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையா நீங்க ப்ரோக்ராம் நடத்துறீங்க. உங்க கும்மி ஆட்டம், கோலாட்டம் எல்லாமே நாங்கள் ரசித்தோம். கர்த்தர் உங்களையும் உங்களை குடும்பத்தையும் அவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்ல, தாத்தா சொல்றாரு. என்ன அச்சாவா? ஓ சரி. உங்களை கடைசியா இந்த ப்ரோக்ராமு அப்புறம் மிகுந்த சந்தோஷப்படாத நச்சரி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, தேவதூர் வந்து ஆண்டவர் மேய்ப்பர் மத்தியில் இந்த ஒரு நல்ல செய்தியை கொடுக்குறார். உங்களுக்கு மற்றவங்களுக்குல உங்களுக்கு நல்ல செய்தின்னு பயப்படாதீங்க. வரப்போற புதிய ஆண்டு ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கணும், சமாதானத்தில் இருக்கணும், உங்க குடும்பம் தலைக்கணும், நீங்க தலைக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதுக்கு ஒரே காரணம், நீங்க ஆண்டவரை நம்பணும். இயேசு ஆண்டவரை நம்பி, இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. எதிர்காலத்தை பயத்தை போக சொல்லுங்க. இந்த பயம் வந்துன்னா அனதரும் மனதில் அழித்து கொடுங்க. அனதரும் அழிந்து கொண்டே மனுக்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த அழிவு மட்டும் இல்ல, நித்திய ஆக்கினை. ஆனா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷம் கொடுக்க ஆண்டவர் இயேசு பேர்பட்ட ஒரு நாள் வந்தார். அந்த நற்செய்தி சொல்றது தான் நம்ம தாத்தா நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். கடைசியா நேரம் ஆயிடுச்சு, நீங்க பசியா இருப்பீங்க. இந்த சொல்லுமா தாத்தா? தாத்தா அதாவது தாத்தா வந்து கடைசியில் ஒரு டான்ஸ் இல்லாம, என்ன சிறு பிள்ளைகளா இருக்கீங்க, பெரியவங்க கூட வந்து ஆடலாம். கடைசியில் பாட்டு இல்லாம, தாத்தா கூட கிறிஸ்துமஸ் டான்ஸ் இல்லாம அதாவது கடைசியா வரிசை வந்து சாக்லேட் கொடுப்பாரு. இப்ப தாத்தா கூட சேர்ந்து ஆடலாம், பெரியவங்க கூட வரலாம், டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வரலாம். அவர் தாத்தா கூட ஒரு பாட்டு போடுவாங்க, அவர் கூட சேர்ந்து ஆடணும். Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride
Praise God. Thank you. இப்போ முடிவு